ஹாய், ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புது கார்ட்ஸ் வச்சு புதுசா ரீடிங் பார்க்க போறோம். டாரட் கார்ட்ஸ் ப்ளஸ் டீ லீஃப் கார்ட்ஸ். நான் ஷார்ட்ஸில போடுறதுனால உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா பேசுறேன் அப்படின்னு நெறைய பேர் சொன்னீங்க. சில பேர் இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆனா கூட பரவால்ல. ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்ஸ் விட்டுட்டு நான் அப்லோட் பண்றேன். பொறுமையா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது 2 செட் ஆஃப் ரீடிங் வரப்போகுது. ஏ கார்ட், பி கார்ட்ன்னு அதில எது சூசன் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ரீடிங்க ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டீ லீஃப் கார்ட்ஸ் எடுத்தாச்சு. கடவுள்கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிக்கலாம். நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்குங்க, இல்லைன்னா வேற ஒருத்தங்களுக்குங்க. என்னோட வேறு ரீடிங்ஸ் கூட போய் பாருங்கள், அங்கே ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு கைடன்ஸாக கிடைக்கும். இதில் நான் சொல்கிற டாரட் ரீடிங் இப்போ கரண்ட்டில் உங்கள் பிரச்சனைக்கும் உங்களோட எனர்ஜியும் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கைடன்ஸா எடுத்துக்கோங்க. கடவுள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற கைடன்ஸ். இன்னைக்கு பாதையில தடுமாறிக்கொண்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கை. அதுக்கு உங்களுக்கு கடவுள் குடுக்குற ஒரு குட்டி கைடன்ஸா எடுத்துக்கிட்டு, உங்க லைஃப்ப மேம்படுத்தணும் அப்படின்னா, நீங்க தான் கண்டிப்பா முயற்சி பண்ணணும். யாரும் மாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. இப்போ செட் ஏக்கு உண்டான கார்ட்ஸும் செலக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்த மாசத்துக்குள்ள நீங்க நெனைச்ச விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கார்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணியாச்சுங்க. இனிமேல் ஃபர்தரா நம்ம டீ லீஃப் கார்ட்ஸ் அதோட எனர்ஜிஸ் நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே இந்த டாரட் கார்டோட அந்த எனர்ஜியும், டீ லீஃப் கார்டோட எனர்ஜியும் இது எல்லாமே ஓவராலா ரிலேட் பண்ணி தாங்க வரும். அத ரிலேட் பண்ண விஷயம் தான் இதில வரும். அதுக்கு உண்டான கைடன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் தான் இதில கிடைக்கும். இப்போ அந்த 200 டீ லீஃப் கார்ட்ஸையும் நம்ம இப்போ கடவுள்கிட்ட வச்சு ஷஃபில் பண்ணி இதுக்கு ஒரு 5 கார்ட்ஸும் ஐ மீன் செட் ஏக்கு ஒரு 5 கார்ட்ஸும், செட் பிக்கு ஒரு 5 கார்ட்ஸும் உங்க கண்ணு முன்னாடியே குலுக்கி நான் எடுத்து வைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு நெறைய கார்ட்ஸ் வருதுங்க. இது கார்ட்ஸ் ரொம்ப சாஃப்ட்டா ஒரு ஹேண்டியா, ஸ்மூத்தா இருக்கனால, கடவுள்கிட்ட கைடன்ஸ் வேற கேட்டதுனால, இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா கடவுள்லாம் வந்துட்டாங்க. எனக்கு நான் ஸ்க்ரீனிங் என்ன கார்ட்ஸ் நோக்கி வைக்கிறதுனால கொஞ்சம் டிவைன்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஓகே, செட் ஏ உங்களுக்கு அட்ராக்ட் ஆனுச்சு அப்படின்னா, செட் ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம். செட் பி தான் உங்களுக்கு வேணும், நான் அதை பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா, செட் பி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன விஷயம் வேணுமோ அதை நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஒரு 1 மினிட் 2 மினிட் நீங்கள் டைம் கூட அதை பாஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்டு, பெரிய சாதனை மற்றும் வெற்றியை நோக்கிய பயணம் உங்களோடதுங்க. யார் யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ, மரியாதை செய்யலையோ, ரெக்கக்னேஷன் வேலிடேஷன் கொடுக்கலையோ, வரிசை கட்டி க்யூவில் நின்று உங்களுக்கு ஆரத்தி எடுக்க போகிறாங்க. தன்னம்பிக்கை, வெற்றி, முன்னேற்றம், விடாமுயற்சி இதை முதன்மைப்படுத்தி உங்கள் வாழ்க்கை பயணத்தை இனி தொடங்க போகிறீங்க. எல்லாமே வெற்றி மேலே வெற்றி தாங்க. இனிமேல் நீங்கள் இதை பற்றி நீங்கள் குறித்து கவலைப்படக்கூட தேவையில்லைங்க. உங்கள் வாழ்க்கை இனிமேல் வெற்றி தான். ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் அதுலேயும் சக்ஸஸ் தாங்க வருது. டாரட் கார்ட்ஸில் அதே ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் எனர்ஜி தான். சக்ஸஸ் தான் இனிமேல், சந்தேகமே இல்லை. இனி எல்லாமே வெற்றி தான். இனி போகும் பாதையெல்லாம் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் தாங்க. வெற்றி மேலே வெற்றி, அமோகமான வாழ்க்கை கண்டிப்பாக நடக்குங்க. நடக்கும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் நம்பணும். ஓகேவா? இப்போ நம்ம டீ லீஃப் கார்ட்ஸோட எனர்ஜி பார்க்க போகிறோம். இதில் ஒன்றுமே அந்த டாரட் கார்டு எனர்ஜியும் சரி, ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் எனர்ஜியும் ரிலேட் பண்ணும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான ரீடிங்ஸ் அண்ட் கைடன்ஸு நான் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன். இது செட் ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் வரப்போகுது, என்ன அவங்களுக்கு இப்போது தெரிஞ்சுக்கணும். அதிருப்தியான வாழ்க்கை பயணமாக இருந்தது உங்கள் வாழ்க்கை. இருட்டு கருமேகம் சூழ்ந்த ஒரு நெடிய பயணம். அதை கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்க நீங்கள். இனிமேல் வரப்போகிற பாதையில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு கார்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நியூஸ் ஒன்று உங்களை தேடி வந்துட்டுருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத வரப்போகிற எனர்ஜி கார்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன நியூஸு, நல்ல நியூஸா இல்லை ஒரு வார்னிங் நியூஸா என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட உழைப்பாக இருக்கட்டும், விடாமுயற்சிக்கு ஒரு ரெகக்னிஷன், அதே தான் டாரட் கார்ட்லேயும் பார்த்தோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இங்கேயும் சேம் கார்டு. உங்கள் திறமை எல்லோராலும் அங்கீகரிக்கப்படும். ரெகக்னிஷன் மட்டும் இல்லைங்க, அதுக்கு தக்க ரிவார்டு, சன்மானமும் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எனர்ஜி கார்டு என்ன வருது அப்படின்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டு நியூஸ் வரப்போகுது, அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. கன்ஃபார்ம் வந்துட்டே இருக்குங்க. எந்த மாதிரி நியூஸுங்கிறது நம்ம ஃபர்தர் கார்டில தான் அது ஹாப்பி நியூஸா, இல்ல எச்சரிக்கை குடுக்கக்கூடியதா, இல்ல கைடன்ஸ் குடுக்கக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கார்டு எடுக்கும்போது தான் நம்மளால வந்து பார்க்க முடியுங்க. ஓகே. குழந்தை பேறு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுக்கு அடைவதற்குண்டான ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது. இல்ல நான் தொழில் நிறுவனம், ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம் தொடங்குவதற்கு உண்டான அந்த விஷயமும் அனௌன்ஸ்மெண்ட்டா வரும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் தாங்க உங்கள தேடி வரப்போகுது. அத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமா வந்து உங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வருது. அது மட்டும் இல்ல, பணம், அபண்டன்ஸ், செல்வ செழிப்பு இதுவும் உங்கள நோக்கி வருதுங்க. எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு தாங்க வந்திருக்கு செட்டிக்கு. இந்த விஷயம்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை மாதம், அடுத்த மாதம் ஜூலைக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயம், நினச்ச காரியம் நினச்சபடி நடக்க போகுதுங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. நடந்துருச்சுன்னு நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள். கண்டிப்பாக செட்டியே சூஸ் பண்ணவங்க ரொம்ப நல்ல ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தாங்க. எல்லாமே பாசிட்டிவான கார்டு. கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவான விஷயம் நடக்கும் உங்கள் லைஃப்பில். செட் பி செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு? இது ஒரு உண்மையான அன்பு, காதல் பரிமாற்றம் தாங்க. இது வரைக்கும் ஒன் சைட் லவ்வாக இருந்துச்சுன்னா, அங்கேருந்து ஒரு ப்ரப்போசல் கண்டிப்பாக வரும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். திருமணமான கணவன் மனைவிக்கும் இந்த ரீடிங் வந்து பொருந்துங்க. இது ஒரு டிவைன் லவ் தான். திருமணம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். கெரியர், பிஸ்னஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஸ்னால பிஸ்னஸ் நல்லதொரு லாபத்தை நோக்கி பயணிக்குங்க. பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தீங்க, உங்கள் லைஃப் இப்போ போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டத்தோடு போயிட்டுருக்கு, வலி வேதனையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக இணைவதற்கு உண்டான தருணமும் இருக்குங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து செட் பிக்கு உண்டான ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு லவ். அதுலேயும் லவ் தான், இதுலேயும் லவ் தான். டேரட்லேயும் லவ் பேஸ் கார்ட்ஸ் தான், ஆஸ்ட்ரல்லையும் லவ் பேஸ் கார்ட்ஸ் தான். நிச்சயமாக உங்கள் காதல் வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா பூத்து குலுங்கிய நிலை தான் இருந்திருக்கும். இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும், டிவைன் கைடன்ஸ் பார்க்கலாம். ஒரு அடுத்த கார்டு என்ன வருது? ஒரு சிலர் வந்துங்க ரொம்ப பயங்கரமான பிடிவாதத்தோடு இருக்கீங்க. நான் மாறவே மாட்டேன், என்னை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாதுங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க உண்மையிலே கெட்டு போகவே மாட்டாங்க. நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்கும். உங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஒரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நிகழாது. உண்மையான அன்பு தாங்க, ஆழமான பாசம், ஒரு கேரிங்கான லவ் தான். 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ரொம்ப பொசசிவாக, கேரிங்காக, அன்பாக, அஃபெக்ஷனேட்டாக தான் இருக்கீங்க. உங்கள் காதல் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்கள் காதல் பயணத்துலேயோ இல்லை வாழ்க்கை பயணத்துலேயோ வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், சேலஞ்சஸ் எல்லாமே வெற்றிகரமாக கடந்து நீங்கள் போவீங்க. அதுக்கு அப்புறம் ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணுறது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் க்ராஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்புகள் நிறையா இருக்குங்க காதல் வாழ்க்கையில். கணவன் மனைவி உறவிலோ சரி, அதை பார்த்து பயந்து போய் பின்னோக்கி போகாதீங்க. உங்கள் பலத்தையும் துணிச்சலையும் தைரியமாக காட்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உறவு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா துணிச்சலாக போராடுங்க, தைரியமாக போராடுங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தாங்க கேட்கணும். தைரியமாக கேளுங்க, கேட்டது கண்டிப்பாக கிடைக்குங்க. எனக்கு தெரியல, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சரியான தருணத்தை, சரியான வழிகாட்டுதல் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அதை நிச்சயமாக உங்களை வந்து சேரக்கூடிய தருணமும் வந்துருச்சு. கடவுளை நம்புங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுளே எனக்கு கைடன்ஸ் கொடுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக கதவு தட்டுனா திறப்பாங்க கடவுளுங்க. நீங்கள் நினச்ச விஷயம் நினச்சது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த மாதம் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ, மனசில் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயம், அந்த ஒரு விஷயம் நடந்து முடிவதற்கான ஒரு தருணம் வந்து ஏப்ரல் மாதங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ரெசனேட்டுன்னு போடுங்க. செட் ஏவா செட் பியான்னு போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.